கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கனகராஜன் உறவினரான ரமேஷ் என்பவரிடம் கோவையில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, தற்போது இவரிடம் இந்த விசாரணை நிலவரமானது எவ்வாறு இருக்கிறது? மேலும் யாரிடமெல்லாம் விசாரணை தொடரவிருக்கிறது? லாவண்யா, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் 12வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர் ரமேஷ். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜின் உறவினரான இவர் 12வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இவரிடம் தற்பொழுது 3வது முறையாக சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து இன்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவருக்கு விசாரணை அலுவலகத்தில் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அவரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். கனகராஜ் விபத்தில் இறப்பதற்கு முன்னதாக 4 மணி நேரத்திற்கு முன்னதாக அவருடன் ரமேஷ் கூட உடன் இருந்ததன் காரணமாக கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக ரமேஷை தற்பொழுது விசாரணைக்காக போலீசார் வர சொல்லி இருக்கிறார்கள். கனகராஜ் விசாரணைக்கு போலீசார் அவரை கனகராஜை விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு வர வேண்டும் என அழைத்திருந்த நிலையில் காவல்துறை விசாரணைக்கு வருவதாக கனகராஜ் தெரிவித்திருந்தார். அந்த சூழலில் அடுத்த சில மணி நேரங்களில் அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் கடைசி நேரத்தில் யாரெல்லாம் கனகராஜுடன் போனில் பேசினார்கள், கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரிப்பதற்காக ரமேஷை தற்பொழுது விசாரணைக்காக போலீசார் இங்கே வரவழைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து மேலும் பலரிடம் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 14 பேரிடம் விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்புதல் கிடைத்தவுடன் தொடர்பான மேலும் 14 பேரிடம் விசாரணை நடத்த இருப்பதாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடைசியாக அடுத்து 14 பேர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். அப்படி 14 பேர் யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் வர இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.